டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த டாஸ்கில் ரயான் முத்து இவங்களுக்குள்ள நல்ல போட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே ரயான் முத்து அவரை தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8ல் ஒரு வழியாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த வகையில் ரயான் அவர் இந்த டாஸ்கில் வின் பண்ணி இருக்காரு. நேற்று வரைக்கும் இந்த டாஸ்கில் ரயான், விஜய் விஷால், முத்துக்குமரன் இவங்க 3 பேருக்கும் கடும் போட்டியெல்லாம் இருந்துச்சு. இந்த டாஸ்க்ல இந்த நிலைமை அப்படியே தலகீரா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல விஷால் அவரும், பவித்ரா அவங்களும், ஜாக்லின் அவங்களும், அருண் அவங்களும் மொத்தமா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டாங்க. இதனால இவங்க 4 பேருமே 0 புள்ளிக்கு போயிருக்காங்க. அவங்களோட புள்ளிகள் எல்லாமே மற்ற போட்டியாளர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மஞ்சரி அவங்களுக்கு வந்த போன் டாஸ்க்ல அவங்க தலைய கலரிங் செய்ய ராயனை தேர்வு செஞ்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றதுனால ரயான் அவருக்கு 2 புள்ளி கிடைச்சது. அந்த 2 புள்ளிகள் கேம் சேஞ்சரா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இதனால டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட முடிவுல ரயான் அவர் 21 புள்ளியோட வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல முத்துக்குமரன் அவர் தான் இருக்காரு. அவருக்கு 19 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. ஒருவேளை ரயான் அவருக்கு பதிலா மஞ்சரி அவங்க ஹேர் கலரிங் செய்து கொள்ற டாஸ்க் முத்துக்குமரன் அவருக்கோ இல்ல வேற யாராச்சுக்கோ கொடுத்திருந்தா இந்த ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ்ல இப்ப முதல் நாளா ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு ரயான். ஒருவேளை இந்த வாரம் நடைபெறும் எவிக்ஷன்ல ரயான் அவர் எலிமினேட் ஆயிட்டாருன்னா அவருக்கு அடுத்த இடத்துல இருக்க முத்துக்குமரன் அவருக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போவாங்களா அப்படிங்கறது தெரியல. முத்துக்குமரன் அவரை டைட்டில் வின் பண்ணுவாருன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஒரு சில கருத்து கணிப்புகள் வச்சிருக்காங்க. ஆனா கடைசியில என்ன நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரயான் அவரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் அவரை தாக்கி ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, முத்துக்குமரன் அவரு ரயான் அவர் பேசும்போது சும்மா வளவளன்னு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாரும் வளவளன்னு பேசுறவன்னு சொல்ற ஒருத்தனே என்ன வளவளன்னு பேசுறேன்னு சொல்றானா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறாரு. ரயான் என்னதான் வம்பலுக்க வந்தாலும் முத்துக்குமர் அங்க போய் அவருக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. அதே போலதான் நைட் நடந்த டாஸ்க் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் ரயான். அப்ப முத்துக்குமரன் அவர் போய் இப்போ உனக்கு என்ன தெரியணும், என்ன விஷயம் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கேயும் இதை தெளிவுபடுத்திட்டு வந்தாரு. இதெல்லாம் வச்சு சமூக வலைதளத்துல பயங்கரமா ரயான் அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்கு. இந்த பிஆர் டீம் தான் இவங்க எல்லாரையும் இவ்வளவு தூரம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முத்துக்குமரன் அவர் தானா வந்திருக்காரு, அவரை யாரும் கலாய்க்காதீங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த முறை டைட்டில் வின்னர் கண்டிப்பா முத்துக்குமரன் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. கடைசி நேரத்துல இது மாறுமா, எங்க போய் முடியுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.